ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு பொண்ணு உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டா நீங்க என்ன பண்ணலாம். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பசங்கள்ல 100ல ஒரு 80% பசங்களுக்கு வந்து இந்த விஷயம் வாழ்க்கையில நடந்திருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணுகிட்ட நீங்க பேச ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அவங்க வந்து அவங்க நம்பரை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க, நீங்களும் பேச டெக்ஸ்ட் பண்ணிருப்பீங்க, பேச ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இல்ல இதுக்கு வந்து கொஞ்சம் சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல கூட போய் எண்டா இருக்கலாம். அப்படி போயிட்டு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா உங்களோட மெசேஜ்க்கு எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. என்னன்னு நீங்க போய் பார்த்தா உங்களை பிளாக் போயிட்டு இருப்பாங்க. ஐயோ எதுக்கு நம்மள பிளாக் பண்ணா அப்படி நீங்க ரொம்ப சர்ப்ரைஸா இருப்பீங்க. ஒரு க்ளூமே உங்களுக்கு இருக்காது. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் எப்படி பண்றது அப்படிதான் வந்து இதுல நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா எங்க பிளேலிஸ்ட் இருக்கிற வீடியோஸ்ல போய் பாருங்க. பார்த்து ஒருத்தன் ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே எங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க. நாங்க ரெகுலர் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கோம். மொதல் விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்களை வந்து ஸ்டடி பண்ணணும். நம்ம என்ன பண்ணிருக்கிற மாதிரி யோசிக்கணும். ஏதாச்சும் ரீசெண்டா தேவையில்லாம எதனா தப்பா அவங்க கிட்ட பேசியிருக்குமா, எதனா ஒரு இன்அப்ராப்ரியேட் டெக்ஸ்ட் எதனா அமைச்சிருக்குமா, இல்ல வந்து அவங்க எதனா திட்டி இருக்குமா, இல்லைன்னா ரொம்ப நாளா ஒரு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கலாம். மேபி நீங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஸோ நீங்க சேஞ்ச் ஆகாமே இருந்திருக்கலாம். உங்களே அந்த சுச்சுவேஷன் நீங்க வந்து ஸ்டடி பண்ணணும். எந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீங்க கொஞ்சம் உங்களே எவாலுவேட் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க தேவையில்லைன்னு தான் அர்த்தம். திரும்ப அதையே போட்டு நீங்க டென்ஷன் எடுத்துக்காம இதுக்கான பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, இது வந்து நீங்க ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கணும். இது வந்து நீங்க லேர்னிங்கா எடுத்து ஒரு பாடம் எடுத்து கத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணுகிட்ட ரிலேஷன்ஷிப் போகும்போதோ இல்ல வேற பொண்ணுகிட்ட நீங்க பேசும்போதோ இதை வந்து நீங்க ரிப்பீட் பண்ணாம இருக்கலாம். ஒரு பொண்ணை வந்து பிளாக் பண்ணா பசங்க பண்ற முதல் விஷயம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ல பிளாக் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ்புக்ல போய் மெசேஜ் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம்ல போய் மெசேஜ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இமெயில் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஜிபே கூட மெசேஜ் பண்ணுவோம், இல்ல கால் பண்றப்ப இல்ல நேரில் கூட போய் ரீச் பண்ணி எதுக்கு என்ன பிளாக் பண்ண, நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், எதுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அந்த ரீசன் தெரிஞ்சதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பசங்க இப்படிதான் வந்து பண்றாங்க. இதை வந்து நீங்க பண்ணாதீங்க. இதை வந்து நீங்க பண்ண என்ன ஆகும்னா, அவங்களுக்கு திரும்ப 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 அந்த ஒரு இரிட்டேஷன் தான் வரும். உங்க மேல அன்பு வராது. நீங்க திரும்ப வேற ஒரு பிளாட்ஃபார்ம் போய் ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தோணும்னா, இவன் வந்து நம்மள தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான், மேபி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து திரும்பவும் இன்னொரு பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க வந்து பிளாக் ஆக சான்ஸ் இருக்கு. டோன்ட் சேஸ். திரும்ப திரும்ப போய் அவங்கள வந்து வேற பிளாட்ஃபார்ம்ல மெசேஜ் பண்றது ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு பொண்ணு உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிறத நீங்க வந்து ரொம்ப மெனக்கட்டு யோசிக்க கூடாது. ரொம்ப யோசிக்க கூடாது. அந்த பொண்ணு உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டானா உங்க ரெண்டு பேருக்கு எதனா ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு பிரச்சனையோ எதனா நடந்திருக்கலாம். அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது தெரியாம டெம்பரரியா பிளாக் பண்ணிருக்கலாம். அதை வந்து நீங்க பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு உங்களை நீங்க பிளேம் பண்ணிக்கிட்டு நீங்க ஐயோ நான் தான் எதனா பண்ணிட்டோம் அப்படிங்கிற கில்ட்டி ஃபீலோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகி நீங்க பார்த்துட்டு இருக்கிற வேலையை உங்களால சரியா பார்க்க முடியாம நீங்க அகைன் டிப்ரெஷன்ல போய் உங்க லைஃபே வந்து ஒரு மாதிரி டவுன் போயிடும். ஸோ நீங்க வந்து ரொம்ப யோசிக்கிறது முதல் ஸ்டாப் பண்ணிடுங்க. இது வந்து யாருக்கு அப்ளிகபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க, திடீர்னு வந்து அவங்க உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்கிறப்ப ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்காது. நீங்க வந்து உங்களுக்கு தெரியாம வந்து நீங்க தப்பு பண்ணிருக்கலாம், அவங்க நினைச்சிருக்கலாம் நீங்க தெரிஞ்சே பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். நீங்க ஒரு பிரேக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் அதை பத்தி யோசிக்கிறதுக்கு. அது இல்லாம நீங்க திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் ரீச் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா பிரச்சனை வந்து பெருசா தான் தவிர பிரச்சனை வந்து சால்வ் ஆகாது. கொஞ்சம் டைம் கொடுங்க. காலம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லும். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அவங்க ரீட் பண்ணி சிச்சுவேஷன் ரீட் பண்ணி என்ன பிரச்சனை நடந்தது, ஓ இவன் இப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சு அதை அவங்க ஃபீல் பண்ணி உங்ககிட்ட திரும்ப வர ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. பட் திரும்ப திரும்ப நம்ம அதையே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், ஸோ இது பெருசாக ஆகும். கிவ் ஹர் சம் டைம். ஒரு பொண்ணு உங்களை பிளாக் பண்ணிட்டு போறேன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எதிர்பார்க்காத அர்த்தம். நீங்க வந்து நான் எந்த தப்பு பண்ணல, நான் என்ன ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவளை தேடி தேடி போகக்கூடாது. ஸோ அது அகைன் அவங்களை வந்து இரிட்டேட் பண்ணோம். திரும்ப அது வந்து டிஸ்டன்ஸ் தான் வந்து பெருசு பண்ணும். ஸோ நீங்க வந்து அவங்கள விட்டுடணும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்காங்க. எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கறது கொஞ்சம் தப்பு தான். அவங்கள விட்டுடுங்க. உங்களுக்குன்னு கண்டிப்பா ஒருத்தர் இருக்காங்க. நீங்க வந்து அவங்கள தேடி போங்க. கண்டிப்பா அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்களை பிளாக் பண்ணிட்டு போனவங்கள நீங்க போய் சேஸ் பண்ணி உங்க டைம் வந்து வீணடிக்காதீங்க. ஜஸ்ட் மூவ் ஆன். அவ்வளவுதாங்க. இது இவ்வளவு சிம்பிள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி பொண்ணு யாராவது பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க சொல்லி தலையை சொல்லிட்டு இருக்காங்களா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி, உங்களால முடிஞ்ச உதவி இந்த நாட்டுக்கு நம்ம பண்ணலாம். உங்க நண்பர்களாக இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பண்ணுங்க. பாய் ஃப்ரம் நவடேஸ்.